ஒரு வீடு கட்டுறோம், ஒரு மனை இருக்கின்றது. ஒரு அஸ்யூம் வந்து 60க்கு 40 மனை இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நான் என்ன நார்மலாக என்ன நம்முடைய கிராமத்து வழக்கங்கள்லாம், அண்ணன் மேல் கையில் இருக்கணும், தம்பி கீழ் கையில் இருக்கணும், அண்ணன் தெற்கு பக்கம் இருக்கணும், தம்பி வடக்கு பக்கம் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு வீடு கட்டுவாங்க. ஒரு வீடு வந்து கட்டும்போது அந்த வீடை தனித்தனியாக கட்ட மாட்டாங்க, சேர்ந்தாப்புல கட்டுவாங்க. அப்போ அண்ணனுக்கு என்ன ஆகிடும்னா, வடக்கு சுவரில் வந்து ஜன்னல் இல்லாமல் போயிடும். தம்பிக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அந்த இப்போ வீடு கட்டினதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். தம்பி வந்து நல்லா இருப்பார். இது எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் அந்த சப்ஜெக்ட்டு. இன்ஸ்டன்ட் இல்லை நீங்கள் வந்து வடக்கில் வந்து ஜன்னல் இல்லாமல் போய்டும். ஏன்னா பொது சுவராக ஆகிடும். அண்ணன் தம்பி சேர்ந்து வீடு கட்டும்போது நான் அதை 2ஆக பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, தாராளமாக 2ஆக பிரிச்சுங்க. அப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலாம். அப்போ அண்ணன் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எல்லோரும் சொல்கிறது போல் தெற்கு மேற்கு பக்கம் அவர் வீடு கட்டிக்கலாம். தம்பி வந்து வடக்கும் கிழக்கும் பக்கம் அவர் வந்து வீடு அமைச்சிக்கலாம். ஆனால் வந்து தனியான போரு, தனியான செப்டி டேங்க்கு, தனியான மீட்டர் லைன், எந்த விஷயமும் பொதுவாக இருக்கக்கூடாது. 2 பேருமே தனித்தனியாக கட்டிக்கலாம். அண்ணன் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தம்பி கட்டினாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப குறிப்பாக இது போல் அண்ணன் தம்பி பக்கத்தில் வீடு கட்டும்போது எங்கே தவறு நடக்கும்னா, வீடெல்லாம் பர்ஃபெக்டாக கட்டிடுவாங்க. த பெஸ்ட் நம்பர் 1 வாஸ்து கன்சல் வந்து வீடை கட்டி கொடுத்துருவாரு, வீடை டிசைன் பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல ஆர்கிடெக்ட், நல்ல இன்ஜினியர், நல்ல கொத்தனார், நல்ல டீம் எல்லாம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இவங்க இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஏதாவது பலகாரங்கள் கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு வரவங்க அந்த வீட்டுக்கு போகணுன்னா ரோடுக்கு போக மாட்டாங்க. வீட்டுக்கு 2 பேர் நடுவுலையும் காம்பவுண்ட் வாலில் ஒரு வாசல் வச்சுருவாங்க. ஒரு வாசல் கூட கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஓப்பன் வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அது போல் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு தம்பி வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த வீட்டுக்கு எது வாசலோ கேட்டோ, ரோட்டுக்கு போகிற கேட்டோ, அந்த கேட் வழியாக போய் தான் அடுத்த அண்ணன் வீட்டுக்கோ மற்றவங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ளேயே வந்து வாசல் வைத்து இன்னொரு பிளாட்டுக்கு போகிறது வந்து சிறப்பான விஷயம் கிடையாது.